நாமக்கல் மாவட்டம் தோக்கவாடி பேருந்து நிறுத்தம் அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதிய விபத்தில் 6 வயது சிறுவன் பேருந்து சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சிறுவனின் தந்தை படுகாயமடைந்த நிலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாதேஸ்வரன். மாதேஸ்வரன், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. திருச்செங்கோடு ஈரோடு ரோட்ல தோக்கவாடின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கு. அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு கூட்டப்பள்ளிங்கிற பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்துல தனது மகனோட சதீஷ்குமார்ங்கிறவரு வந்துகிட்டு இருந்தாரு. அவங்க மகன் பிரவீஷும் முன்பகுதியில் உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ பின்பகுதியில வந்த மோட்டார் சைக்கிளுக்கு பின்னால தனியார் கல்லூரி பேருந்து மோதினதுல முன் சக்கரத்துல சிக்கி பிரவீஷனுடைய தலை நசுங்கி அந்த சம்பவத்திலே இருந்தாரு. சதீஷ்குமார் வண்டி ஓட்டிட்டு இருந்த சதீஷ்குமாரனுடைய கை முறிவு துண்டானது. இது குறித்து தகவல் தெரிஞ்ச போலீசார் விசாரணை நடத்தினாங்க. அதுக்குள்ள உறவினர்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் இந்த பகுதியில ரோடு விரிவாக்கம் பண்ணும்போது ஏற்கனவே இருந்த சாலை தடையையும் நீக்கினதும் பஸ் பேருந்துகள் நின்று போகிறது வசதி இல்லாததுனாலையும் இந்த மாதிரி விபத்துகள் நடக்குது. தொடர்ந்து காலை நேரத்துல 8:30 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் 100 பேருந்துகள் தொடர்ந்து போறதுனால அடிக்கடி விபத்துகள் ஏற்படுது. உடனடியாக இங்க சாலை தடுப்பு அமைச்சு கொடுக்கணும், வேகத்தடை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த பேருந்துகள் எல்லாத்தையும் தடை பண்ணாங்க. உடனடியாக சம்பவம் குறித்து தகவல் இருந்த திருச்செங்கோடு காவல் நிலைய துணை ஆய்வாளர் இமயவரமன் நேரில் பேசி பொதுமக்களை சமாதானப்படுத்தினாரு. உடனடியாக வேகத்தடை அமைச்சு கொடுக்க நடவடிக்கை எடுக்குன்னு சொன்ன பேரில் சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலை மறியல்னால வாகனங்கள் பள்ளி கல்லூரி வாகனங்கள் எதுவும் போக முடியல. இதனால இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.